Hi friends, welcome back to my channel Samayal say. இன்னைக்கு நம்மளோட வீடியோல சூப்பரான 5 கிலோ ஏரி வஜ்ர மீன் குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. இந்த குழம்பை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்யறதுக்காக மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய் சேர்த்துக்கும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் பூண்டை ஒரு பெரிய சைஸ் பூண்டை இடித்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மசாலா 100 கிராம் சேர்த்துக்கிறேன். வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கேஸ் கம்மியாக வச்சுட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம், மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். அஞ்சு தக்காளி 100 கிராம் புளியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன், அந்த பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் புளியும் அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் திக்காக வச்சாதாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுக்கிற மீன்களெல்லாம் சேர்த்துக்கலாம். மீனை தண்ணியோடு சேர்க்காம கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிடலாம், வெந்தப்புறம் மிக்ஸ் பண்ணால் மீன் குழஞ்சி போயிடும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம். 7 நிமிஷம் வேக வச்சா போதும், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். மீன் ரொம்ப நேரம் வேக வச்சாலையும் குழஞ்சி போயிடும். கேஸ் கம்மியாக வச்சுட்டு வேக வைக்கலாம். பாருங்க, மீன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வாசனையாக கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஏரி வஜ்ர மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மீனில் அவ்வளோவா முள்ளு இருக்காது, குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.